அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் வ நுஸல்லிம் வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பிரார்த்தனை செய்ய மறவாதே. நாம் இந்த உலகத்தில் வசதி வாய்ப்போடு சொந்த வீடு, சொந்த காரு, நல்லதொரு வியாபாரத்தோடு வாழ்ந்தாலும் சரி, அல்லது வீடு வாசல் இல்லை, சரியான வியாபாரம் இல்லை, கஷ்டத்தோடு வாழ்கிறோம். நீ நல்ல நிலையில் இருந்தாலும், கொஞ்சம் சிரமப்பட்ட நிலையில் இருந்தாலும், படைத்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதே. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்வு எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்பதை யாராலும் அறிய முடியாது. காலை நேரத்தில் நல்ல கோடீஸ்வரராக, நல்ல செல்வந்தராக இருப்பார். மாலை நேரம் செய்தி கேள்விப்பட்டால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஆகிருச்சு, மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகி அவருடைய தொழில்துறைகள் எல்லாம் முடங்கிருச்சு, தெருவுக்கு வந்துட்டார், எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுன்ற செய்தியை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதே நேரத்தில் சில பேர் ஏழையாக கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி நல்ல லாபகரமான ஒரு வசதி வாய்ப்புகளை உண்டாகி அவர் செல்வத்தோடு வாழுகிற ஒரு நிலையை பார்க்கலாம். இப்போ நேற்றைய தினம் கூட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, துபாயில் டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர், அங்கே ஏதோ லாட்ரி சீட்டு மாதிரி ஏதோ போடுவாங்க போல தெரியுது, 44 கோடி இந்திய மணிக்கு, இந்தியாவினுடைய பண மதிப்புக்கு 44 கோடி ரூபா என்ன செஞ்சுருக்குது, அவருக்கு லாட்ரி சீட்டில் விழுந்திருக்குதான். அது ஹராமா ஹலாலா அப்படிங்கிற நிறைய ஆய்வுகள் இருக்குது. லாட்ரி சீட்டு எடுக்கலாமா, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். டிரைவர் வேலைக்கு போனவர் கையில் 44 கோடியை கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. ஆச்சரியப்பட்டு நிற்கிறார், என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய நிலை எப்படி எந்த சூழ்நிலையிலே மாறும் என்பதை யாராலும் அறிய முடியாது. ஆகையினால் இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்ய மறந்து விடவே கூடாது. நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் இறைவா உன்னுடைய பொருத்தத்தினால் எனக்கு நல்வாழ்வை கூடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் போய் ஒரு குகையில் தங்கியிருக்கிறாங்க, நமக்கெல்லாம் தெரியும். அவங்களுடைய பயணத்தில் அப்பப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, உணவுகள், தண்ணீர் இதெல்லாம் கொண்டு போய் அப்பப்போ கொடுத்துட்டு வருவாங்க. இந்த விஷயம் அபூஜஹலுக்கு தெரிஞ்சிருச்சு, இஸ்லாமிய எதிரியாக இருக்கக்கூடிய அபூஜஹலுக்கு தெரிஞ்சிருச்சு. நபி அவர்களும் அவர்களோடு அபூபக்கர் அலி அவர்களும் எங்கே வசிக்கிறார்கள், எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அவங்கள அழைச்சி வர சொல்லிட்டான். அஸ்மா ரலியல்லாஹு அவங்களிடத்துல அபூஜஹல் கோபத்தோடு கேட்கிறான், நபி அவர்களையும் உன்னுடைய தந்தையாரும் எங்கே நீ வைத்திருக்கிறாய், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் சொல் என்று அதட்டி அந்த பெண்மணி இடத்தில் கேட்கிற பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு, இல்லை என்றால் உன்னை இங்கேயே கொலை செய்து விடுவேன் மிரட்டுகிறான் அபூஜஹல். எனக்கு தெரியவே தெரியாது. அபூஜஹல் ஓங்கி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கன்னத்தில் அடிக்கிறான். அடித்த உடனே அவங்களுடைய காதில் இருந்த தோடெல்லாம் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. மிகுந்த கவலையோடு ஒரு ஓரமாக அமர்ந்து விட்டார்கள். அபூஜஹல் இப்படி அடிச்சிட்டானே நம்மளை அப்படிங்கிற ஒரு கவலை. அஸ்மா ரலியல்லாஹு அவங்க ஓரத்தில் ஒரு கவலையோடு அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த செய்தியை, இந்த நிகழ்வை அபூ சுஃபியான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்பாக அபூஜஹலோடு இருக்கிறார். அப்போ அபூ சுஃபியான் வந்து பார்க்குறாரு, அஸ்மா ரலியல்லாஹு அழுதுட்டு இருக்கிறாங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிற பொழுது அபூஜஹல் இப்படி அடிச்சிட்டாரு. அபூஜஹல்
அப்படி அடித்ததுனால காதில் ரத்தம் வந்துட்டுருக்கிறது என்கிற விஷயத்தை சொன்ன உடனே அபூஜஹல் செய்த அந்த கொடூரமான அந்த காட்சிக்கு அபூ சுஃபியான் பின்னாடி அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டாங்க ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆறுதல் கூறுகிறார்கள். எதுவும் நினைக்காதம்மா, இதை நினச்சி கவலைப்படாதம்மா, அல்லாஹ் உனக்கு நல்லதொரு பரிகாரத்தை கொடுப்பான், இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே அஸ்மா ரதியல்லாஹு கொஞ்சம் ஆறுதல் அடைகிறார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த பிரார்த்தனையை செய்யணும் என்கிற விஷயம் நம்ம கவனிக்கணும். தன்னுடைய மகள் அபூஜஹலால் அடிக்கப்பட்டு மிகுந்த கவலைக்கு உள்ளாகிறார், மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறார். அந்த சமயத்தில் ஆறுதலான ஒரு வார்த்தையை கூறிய அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க உடனடியாக கையேந்தி என்ன செய்கிறாங்க, துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அபூ சுஃபியான் என்னுடைய மகளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறினாரே, அந்த ஆறுதலுக்காக வேண்டி அந்த ஆறுதல் வார்த்தையை கூறியதால் என்னுடைய மகள் ஆறுதல் அடைந்தாலே அதற்காக வேண்டி இந்த அபூ சுஃபியானுக்கு தகுந்த கூலியை நீயே வழங்க வேண்டும் இறைவா, நீ அபூ சுஃபியானுக்கு கூலி வழங்குவதில் மறந்து விடாத இறைவா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு துஆ செய்கிறாங்க. அல்லாஹுடைய பெரிய ஒரு நாட்டத்தை பாருங்கள். அபூ சுஃபியான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்பாக செய்யப்பட்ட இந்த துஆ அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட துவாவை செய்யணும். சில பேர் உதவி செய்தால் கூட ஜஸாக் அல்லாஹ் சொல்லிட்டு போக மாட்டான், நன்றி கெட்டவனாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சஹாபா பெருமக்களில் உயர்ந்த சஹாபியாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, உடனடியாக பிரார்த்தனை செய்கிறார்கள், நற்கூலியை வழங்க வேண்டும் இறைவா என்று. அல்லாஹ் அவருக்கு பெரிய நற்கூலியை வழங்குவான் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எந்த நேரத்திலும் நாம் வல்லோன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், நல்லருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.